அதே அந்த கோர்ட் சீனில் வந்து நீ தற்கொலைக்கு முயற்சி செஞ்ச, குழந்தைய கொல்ல முயற்சி செஞ்சேன்னு கல்யாணிக்கு தண்டனை கொடுக்கலான்னு நினைப்பாங்க. அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய நீதிபதியாக யார் வந்திருப்பாருன்னா கல்யாணியோட அண்ணன், பெரிய அண்ணன் தான் வந்திருப்பாரு. அந்த நேரத்தில் குழந்தை கிடச்சிரும். பண்ணேரி பாய் தான் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. கொண்டு வந்து இந்த பாருங்க அந்த குழந்தையெல்லாம் சாகலை அப்படின்னு கொடுத்தோடனே கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. டிஸ்மிஸ் பண்ணோடனே அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருவாங்கன்ற மாதிரி படம் முடியும். அதுலேயும் அந்த கடைசியில் கூட ரொம்ப அருமையான ஒரு டயலாக் வரும். அப்போ அடுத்தது என்ன, திருமணம் தானே, குழந்தை பிறந்தால் என்ன பேர் வைப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆண் குழந்தையாக இருந்தால் பன்னீர்செல்வம், பெண் குழந்தையாக இருந்தால் மணியம்மை, வேறு என்ன பேர் இருக்கிறது அப்படின்னு அதில் ஒரு டைலாகு. அது போக அப்போ திருமணத்தை எங்கே வச்சு செய்யலான்னு, எங்கே வச்சு செய்கிறது என்ன இருக்குது, திருமணத்துக்கு என்ன தேவை, பொண்ணு மாப்பிள்ளை, 2 மாலை, ஒரு பேச்சாளர், இந்த 3 இருந்தால் போதாதா, உடனடியாக திருமணத்தை நடத்தி விடலாமே அப்படின்பாங்க. உண்மை அதுதாங்க. ஒரு கல்யாணத்துக்கு லட்சக்கணக்காக செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. கல்யாணத்துக்கு என்ன தேவை, பொண்ணு மாப்பிள்ளையும் 2 மாலையும் தான் தேவை, வேறு ஒன்றுமே தேவையில்லை. மாலையை மாற்றிக்கிட்டாங்கன்னு ஒருத்தர் சாட்சி கையெழுத்து போட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு கல்யாணம். இதுக்கு மேலே கல்யாணத்துக்கு என்ன செலவு இருக்குது அப்படிங்கிறத 1950லேயே கலைஞர் வந்து திரைப்படத்தில் சொல்லியிருப்பார். இந்த படம் பார்த்த நண்பர்களும் சரி, பார்க்காத நண்பர்கள் யூடியூப்லேயே படம் அவைலபிளாக இருக்குது, பாருங்கள்.